இரவுல மலமலன்னு பேசுற பிள்ளைகள் இருக்குது. தூக்கத்தில் பேசும், பல்லு கடிக்கும். அடுத்தது எலும்பிக்கிட்டு நடக்கும் சில பிள்ளைகள். படுத்தவன் எலும்பிக்கு நடமாட்டா இதுதான் அப்படின்னு வளம் தட்டி விட்டுறணும், படுத்துடுவான். அவனுக்கு தெரியாது எலும்பிக்கு நடந்தது. கதவை திறந்து வச்சா சில வெளியிலே பேசுவான். அவனு தூக்கத்தில் எலும்பிக்கு நடக்கிறது, தூங்கும் போது பேசுறது, திடுக்கிட்டு படுத்துக்கிட்டு உள்ள பார்ப்பான். அவனு படுத்துக்கிட்டு இருக்கிறவன் தின்னுக்கிட்டு அப்படி எறியும் பிள்ளை. விளங்கிட்டா? இது சின்ன பிள்ளையில இருந்து இருக்குது. இப்படியான பிள்ளைகள் அல்லது பெட்ட நினைக்கிற பிள்ளைகள் இருக்குது, சூப்பைகிற பிள்ளை. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஒரு கவுன்சிலிங் இருக்குதுங்க. இந்த பிள்ளைகள் வந்து ஏன் இதை செய்யுது அப்படின்னு சொன்னா, ஏன் பேசுது, ஏன் ஒலிம்பிக்கு நடக்குது, ஏன் தின்னுக்கிட்டு எறியுது, ஏன் சூப்பையுதுன்னு சொன்னா, இந்த பிள்ளை ஆழமா தூங்கல, டீப் ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க. ஆழமா இந்த பிள்ளை தூங்கல. அந்த ஆழமான தூக்கம் இல்லாட்டி இப்ப நீங்க கூட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம ரொம்ப வேலை செஞ்சு டயர்டில் வந்து தூங்குறோம். தூங்கி ஒரு 5 நிமிஷத்துல தூக்கம் போகும். 5 நிமிஷத்துல தூக்கம் போகும். அந்த ஆரம்பத்தில் ஒரு கனவு வருதுன்றீங்க, ஒரு பள்ளத்துல இருந்து உள்ள பாக்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருந்த நீங்க உள்ள பாப்பீங்க. ஒலிம்பி பார்த்தா இந்த ஒரு நிலம் வருது. ஏன் அது உள்ள பாத்தீங்க தெரியுமா? இதே கனவை 1 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க கண்டிருந்தா நீங்க துடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்ப நீங்க நல்லா தூங்கிட்டீங்க, டீப் ஸ்லீப்பிங் உங்களுக்கு வந்துருச்சு. ஆழமா தூங்காதனால கண்ட கனவை நீங்க எக்ஷன் கொடுத்துருவீங்க. ஆழமா தூங்காத பிள்ளை மாமா வீட்டுக்கு போற கனவு கண்டா எழுந்திக்கு மாமா வீட்டை போய் நின்றுவான். ஆழமா தூங்காத பிள்ளை சண்டை பிடிக்கிறது, சில பிள்ளை எனக்கு தாங்கும் தூங்கிக்கிட்டு, எனக்கு தான் இல்லை தரமாட்டோம் போ உண்மை என்ன எடுக்கிறாள், சண்டை பிடிக்கும் பிள்ளை தூக்கத்துல. அந்த இந்த சண்டையெல்லாம் பிடிக்கும். ஆழமா தூங்காட்டி கண்ட கனவை வெளியில பேசும், போற கனவை வந்து வெளியில போக பார்க்கும். விளங்கிட்டா? அதே மாதிரி ஷூ முடுக்கும். அப்ப ஆழமா தூங்கல. அப்ப அந்த ஷூ முடுக்கிற பிள்ளை ஆழமா தூங்காட்டி கனவுல என்ன செய்யணும்னு சொன்னா, வெளியில போய் ஷூ குந்துறதாக கனவு காணும். அது வெளியில போறதாக கனவு கண்டு இப்ப குந்திட்டேன் நான் என்று ஷூவை பெட்டில போட்டுருவோம். அவ்வளவுதான், ஆழமா தூங்கல. அப்ப அதை ஆழமா தூங்க வைக்கிறதுக்கு இடையூறாக இருந்தது என்ன? நீங்க அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேக்காத காய்ச்சிருப்பீங்க. சில தாய்மார்கள் விடக்கூடிய தவறு சோத்தை தின்னுடாங்கிறது. தின்ன மாட்டேன்னு சொன்னா ஆட்டி வேட்டும் அப்படின்னு கண்ட பிறட்ட பிள்ளை ஆண்டுரும். போ, அந்த பிள்ளை ஆள் மனசுல ஆண்டி உண்டு, பேய் உண்டு, பிசாசி உண்டு என்று பதிவாயிரும். இது ஆழ்மன பதிவுகள், எதிர்கால திட்டங்கள். அவனுக்கு பயன்தான். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தானே பேய் பிசாசி பையன், பெரியவங்களுக்கு பேய் பிசாசி பையன். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாம் பேய் பிடிக்கிறலையாம்மா, வெள்ளக்காரனுக்கு எல்லாம் பிசாசி பிடிக்கிறலையாம்மா? ஏன்னா நம்ம நாட்டில் தான் பேய் பிசாசி ஜின்னு பேய் அடிக்கிறதும் ஓடுறதும் பாயிறதும் முண்டம் பாடுறதும். என்ன இது நம்ம கொடுத்த பழக்கம். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படித்தானே. சின்ன பிள்ளைல சோறு விட்டுற பேய் வரும், ஆண்டி வரும், அது வரும், ஆப்பச்சி வரும், கொடுத்து பழக்கி போட்டோம். அப்படி பேசினால அல்லது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயங்கரமான ஷோக்கள் பார்க்கறது, பேப்படங்கள் பார்க்கறது, அல்லது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொடூரமா நடந்த சம்பவங்களை பேசுறது. ஓ, கழுத்து அறுத்து போட்டு போய்த்தான் நம்ம பேசுறது. பிள்ளை பார்க்கும், மாப்பிள வாயும் உம்மள வாயும் பார்க்கும், அறுத்துட்டானாமா அண்டு பார்க்கும். அந்த பிள்ளை தூக்கம் பெறாதுங்க. அப்ப அப்படி நாங்க பிள்ளைகளை வச்சு ஆபத்தான விடயங்களை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய கவுன்சிலிங். அப்படி பேசிட்டோம், பிள்ளை அப்படி பேசுது, எலும்பிக்கிட்டு நடக்குது, தின்னுக்கிட்டு எறியுது, சூப்பேயுது. என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு நீங்க கதை சொல்லணும். பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கதையில தான் கொடுக்கறது. கதையில நாங்க எடுத்து வைக்கிற சாராம்சம் தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன். உதாரணத்துக்கு, காகம் ஒன்று காட்டிலே காகத்தினால் தவித்தது, வீட்டு பக்கம் வந்தது, சாடி ஒன்றை கண்டது, அந்த சாடி அடியில் என்ற பாட்டு படிப்போம் இல்லையா? அந்த பாட்டுடைய சாராம்சம் என்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறான்னு சொன்னா, தண்ணிக்குள்ள கல்லப்பட்டா தண்ணி மேல வரும். இதை சும்மா சொல்லி போட்டு போய்க்கலாமே, மகன் இங்க வாங்க, தண்ணிக்குள்ள கல்லப்பட்டா தண்ணி மேல வரும். இப்படி விட்டு அவனுக்கு வழங்காது. தண்ணியும் கல்லும் என்னோட போய்தான் பாட்டா மெட்டா குடுக்க 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 அவனாக ஒரு அறிவை ஏற்றுக்கொள்வான். அடடா, தண்ணிக்குள்ள கல்லப்பட்ட தண்ணி மேல வரும் என்ற ஒரு அறிவை ஏற்றுக்கொள்வான். குழந்தைகளுக்கு சஜஷன் அதுதான். இதைத்தான் நீதி கதைகள் என்று சொல்றது, முன்னோர்கள் ஏற்படுத்தி விட்ட விஷயங்கள். அதை வந்து நாங்க இந்த பிள்ளைக்கு டீப் ஸ்லீப்பிங்க்கு எப்படி கதை சொல்லணும்னு சொன்னா, பிள்ளைய முதல்ல வகுத்துக்குள்ள அணைச்சிக்கிட்டு படுக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை மரம் திருமணத்து பிறகு தூக்கி போடுங்க, வயிற்றுக்குள்ள வச்சு அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு தலையை கோதி கோதி விட்டு கதை சொல்லணும். அந்த கதையினுடைய கருப்பொருள் எப்படி இருக்கணும் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லி காட்டுறேன். ஒரு காட்டுல மழை பெஞ்சுதான், உங்களை மாதிரி ஒரு சின்ன முயல் மகள், உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி முயல் அந்த மழையில நனைஞ்சி நனைஞ்சி ஓடி 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 வந்துச்சான்.
அந்த ஓடி ஓடிங்கிறத எவ்வளோ நிட்டுறோமோ அவ்வளவு கேட்டிக்கும் பிள்ளை. ஓடி ஓடியோடனே ஓடி மரம் என்னடா நாம சொல்லுவோம். நாம சின்ன பிள்ளைகள்கிட்ட ஓடி 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 மரம் ஓடி ஓடியோட அந்த பிள்ளை நினைக்கும் கடும் தூரமாக்கிமண்டு. அதை நேரத்தை தூங்க வைக்கிறதுக்காக நீட்டிக்கிட்டு போகலாம். ஓடி 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 போய் உமா கிட்ட போயிட்டான். அந்த உமா வகுத்துக்குள்ள எடுத்து அந்த குட்டியில தலையை துறாவி அப்படியே தூங்கிட்டான். நல்லா தூங்கிட்டான். அது இப்படி முயல் மானு மயில் குயில் என்று கதை சொன்னா அந்த பிள்ளை ஒரு ஆழ்மன பதிவொன்றை ஏற்றுக்கொள்ள என்னண்டா உம்மாட வகுத்துக்குள்ள படுத்தா நல்லா தூக்கம் போகும்ண்டு அந்த பிள்ளை ஒரு ஆழ்மன பதிவை எடுக்கும். டீப் ஸ்லீப்பிங் ஆகும். அதுக்கப்புறம் இருக்காதுங்க. எனக்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி இந்த விஷயங்களை கேட்டிருப்பாங்க. நான் இந்த சஜனை கொடுத்து பார்த்து ஒரு 4 நாளையில கோல் எடுங்க கோல் அடிச்சிருவாங்க. இப்போ பிள்ளை கிடைக்கிறது இல்லை. இப்போ பிள்ளை ஒழும்பிட்டு போறோம். அழகான ஒரு சஜஷன் இது, எல்லாரும் செய்யலாம்.